ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ட்ரெண்ட் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். நானும் மாமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கோயிலுக்கு தான் போகிறோம். எந்த கோயிலுக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க, கண்டிப்பாக வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து பாண்டி கோயிலுக்கு தான் போகிறோம். மதுரையில் உள்ள பாண்டி கோயிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெயில் வேறு அடிக்கி, அது வீட்டில் வேறு சடோன்னு, அதுக்காக தான் முக்கியமாக இன்றைக்கி மாமா லீவ் போட சொன்னது. சடோன்றதுனால தான் இன்றைக்கி வந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சரவணா ஸ்டோருக்கு அப்படியே போகலாம்னு நினச்சிட்ருக்கோம். போன தடவை போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது போக முடியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலான்னு நினச்சி போக முடியல. சரி, இந்த தடையாக போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா வெக்க பயங்கரமாக இருக்குது. போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்று பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. மாமா வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். இதுதான் நம்மளுடைய அவுட்ஃபிட். இந்த சேரீ தான் வியர் பண்ணியிருக்கேன். நான் தான் வியர் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சரி வாங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, மாமா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நம்ம போகிறது பார்க்கலாம். நம்ம வந்து பைக்கில் தான் போகிறோம். நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சாரீ நல்லா இருக்கா, நல்லா கெட்டியிருக்கா, எல்லாம் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் நான் பேசுகிற உங்களுக்கு நல்லா கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வண்டி வேறு வந்துட்டு போய்கிட்டு இருக்கா. அதனால் உங்களுக்கு கேட்குதா என்னன்றது தெரியல. கேட்கல அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி வாங்க ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இந்த சேரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் தான் கெட்டியிருக்கேன். எங்கள் ஊர் பொங்கலுக்கு, அம்மா ஊர் பொங்கலுக்கு மட்டும்தான் இந்த சேரீ கெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கெட்டவே இல்லை. சரி இன்றைக்கா கெட்டுவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த சேரீ கெட்டியிருக்கேன். ஃப்ரீகர் வேணாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வண்டியில் போகும்போது பறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வேணாம்னு நினச்சேன். மாமா ஃப்ரீகர் விட்டாலே விடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா மாமாவுக்கு வந்து ஃப்ரீகர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் விட்டாலே விடு அப்படின்னாங்க. சரி அப்படின்னு நம்மளும் ஃப்ரீகர் விட்டாச்சு. ஃப்ரீகர் நமக்கு நல்லா இருக்கா என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள். நான் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்மளால் லைவ் போட முடியல. அதனால் எல்லா பேரும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி சடனாக வந்து நம்ம வெளியில் போகிறதா இருந்ததுனால, மாமா இருந்தாலே முக்காசி நம்ம லைவ் போட மாட்டோம், வீடியோஸ்லாம் போட மாட்டோம். சடனாக வெளியில் போகணும்னு நினச்சதுனால இன்றைக்கி லைவ் போட முடியல. எல்லா பேரும் மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் நைட் வந்து வந்தால்தான் வருவேன். வரல அப்படின்னாலும் ஏற்றுக்கோங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லைவ் வருவோம். எல்லா பேரும் 11 to 11:30க்குள்ளே நான் லைவ் வந்துடுவேன். எல்லா பேரும் வந்துடுங்க. சரி வாங்க ரெடி ஆகிட்டு, ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். இன்னும் பொட்டு வைக்கல, வளையல் இன்னும் போடல, பார்க்கலாம். அந்த மரத்தில் ஏறி போஸ் கொடு, குரங்கு மாதிரி போஸ் கொடுக்கணும். ஏன் இதில் ஏற முடியாது, அந்த இதில் கால் வச்சு ஏறு. இது ஒரு போஸா? அப்படியே தம்பு, அந்த ஏதோ ஆலமரமா இதுலேயே பண்ணுவாங்கல்ல, கீழே விழுந்துடும் பயம். மொத்த முறை இப்படிலாம் போட்டோ எடுக்க இரவா அத்தி கல்லு மேலே இருக்குது. சார் சாமி கும்பிட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, சரவணா ஸ்டோருக்கும் போயிட்டு வந்தாச்சு. சரவணா ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ க்ரௌடு. ஏன்னா லீவ் டைம் வேறு, சனிக்கிழமை வேறு இன்றைக்கி. அதனால் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு, எக்கச்சக்கமான கூட்டம் இருந்துச்சு சரவணா ஸ்டோரில். அதனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுக்கலாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஜூஸ் குடித்தோம். வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. பைக்கில் போனோம்னா வெயில் தாங்க முடியல. ஜூஸ் குடித்தோம். 2 பேருமே ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாண்டி கோயிலுக்குலாம் போயிட்டு எல்லாமே முடிஞ்சு சாமியும் நல்லா கும்பிட்டு வீட்டுக்கே வந்தாச்சு. இப்போ மாமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வாரம் கரெக்டாக கரண்ட்டும் இருந்துச்சு. நாங்கள் வரும்போது வீட்டில் கரண்ட்டும் இருந்துச்சு. முக்காசி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த வாரத்தில் இன்றைக்கி போகணும்னு நாங்கள் நினைக்கல. சடோன்றதுனால தான் இன்றைக்கி நாங்கள் போனோம் கோயிலுக்கு. இல்லை அப்படின்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி தான் போயிருப்போம். சடோன்றதுனால தான் இன்றைக்கி போகிறதாக இருந்துச்சு. ஏன்னா வீட்லேயும் இருக்க முடியாது. சடம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்றது. அடிக்கிற வெயிலுக்கு சடோன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ட்டு தான் சரி இன்றைக்கே நம்ம போயிட்டு வந்துடுவோமாம்மா அப்படின்னு நான் சொன்னேன். சரி அப்படின்ட்டு அவங்க முடியாது, நிறைய வேலை இருக்குது அப்படின்னாங்க. எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வாயா, என்னால் வீட்டில் சுத்தமாக இருக்க முடியாது சடோன்னு அப்படின்னா. எவ்வளோ நேரம் நான் ஃபேன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எப்படி இருக்குது, நான் மட்டும் தனியாக அப்படின்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் மாமா இருக்க சொல்லிவிட்டு அப்படி இருந்து மாமா ஃபுல் டே லீவ் போடல. வந்தாங்க கோயிலுக்கு. சரவணா ஸ்டோருக்கு வந்து போகிற ஐடியா கிடையாது. ஒன்று பார்க்குறதுக்காக போனோம். அதுதான் அவ்வளோதான். அதுவுமே நாங்கள் வாங்கலை, அங்கே கிடைக்கல. அதனால் நாங்கள் வாங்கலை. திருப்பி வீட்டுக்கே வந்தாச்சு. வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாற்றினாங்க, கிளம்பிட்டாங்க, ஓடிட்டாங்க வேலைக்கு. அவங்களுக்கு வந்து வேலை வந்து அவ்வளோ முக்கியம்.
கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி மாமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் பெரிய விஷயமேவும். இதை வந்து நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட் டைம் வந்து மாமா வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்லவே மாட்டேன், மாமா வீடியோ எடுத்து கொடுமாமா அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். மாமாவாக இன்றைக்கி வீடியோ எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ வாங்காமல் போயிருந்தனால அங்கே போயிட்டு ஒரு மல்லிகைப்பூ மட்டும் 50 ரூபாய்க்கு வாங்கணும். 50 ரூபா சொல்லிட்டாங்க. இந்த பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா. சரி நம்ம கோயிலுக்கு போகிறோம், பூ வச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக எப்படி எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கியாச்சு. இப்போ மாமா வேலைக்கு போயிட்டாங்க, நான் வீட்டில் இருக்கேன். இனி அவ்வளோதான், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வீட்டில் வந்து பயங்கர வேலை இருக்குது, அதையும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேலையை நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்க. பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.